எபிசோடுக்குள்ள போயிருவோம். லீ இன்னர் கேட் 3 ஓபன் பண்ணிட்டான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் கலர்லாம் மாறிட்டு நிக்கானன்ட்டு. யாருக்கும் இன்னர் கேட்டை பத்தியே தெரியாது. என்னடா இது பவர் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கக்காஷி சொல்றான், தேர்டு கேட்டை ஓபன் பண்ணிட்டான், அவ்வளோதான் சொல்றான். மைட் காய் இன்னும் இது முடியலன்னு சொல்றான். என்னன்னு பார்க்கான், சடனா ஃபோர்த்து கேட்டையும் ஓபன் பண்றான். கக்காஷி மிரண்டுட்டான். என்னடா இவன் ஃபோர்த்து கேட்டையும் ஓபன் பண்ணிட்டானன்ட்டு மாசா இருக்கான். சடனா கண்ணிமைக்கும் நேரத்தில் காராவை போட்டு அடிக்கான். கக்காஷி அவன் அடி மட்டும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை தேடுறாங்க. லீயையும் காராவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காரா மேலே பறந்துக்கிட்டு இருக்கான் லீ அடிச்ச அடியில். மண்ணால் அவனை பாதுகாக்க கூட முடியலை. விட மாட்டுக்கான். காரா ஆர்மரே உடையத அளவுக்கு அடி அடின்னு அடிக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உதிருது. வேகமாக லீ வாரான். சடனாக மாறி மாறி மிதிக்கான். மிதிச்சுக்கிட்டே இருக்கான். வெளுன்னு வெளுத்து ஏரில் பறக்க வச்சுக்கிட்டே இருக்கான். நேரமே கொடுக்க மாட்டேக்கான். அப்புறம் லீ அவனோட எலும்பை உடைச்சு காராவை குத்தலாமான்னு பார்க்கான். கக்காஷி யாருடா இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நெஜி லீயா இதுன்னு நினைக்கான். லீ வேகத்தில் வரான். சடனாக ஃபிஃப்த்து கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டான். காராவால் நகலை கூட முடியல அவன் அடியை பார்த்துட்டு. லீ வேகமாக வரான். நெஜியை நினைக்கான் லீ. நான் யாருக்கு காட்டணும்னு நினச்சனோ அவனே என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்கான். சடனாக ஒரு வேகத்தில் ஒரே குத்துறான். காராவால் ஒன்றும் செய்ய முடியல. கான்குரன் நினைக்கான், சேண்ட் ஆர்மரும் உடஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு. டெமாரிக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கான். காய் நினைக்கான், நெஜியால கூட இவனை இந்த நேரத்துக்கு அடிக்க முடியாதுன்னு நினைக்கான். காரா சேண்ட் இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். சடனாக ஹிடன் லோட்டஸ் போட்டு ஒரே குத்துறான். ரொட்டேஷனில் போய் கீழே விழுறாங்க. எல்லாரும் என்னடா அடி இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லீ அப்படி மாசானிக்கான். காரா பானை மண்ணு மாறி ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கு கீழே போய் விழுறான். கக்காசியும் காயும் அதை பார்த்துட்டாங்க. அப்புறம் லீயும் விழுறான். அந்த இடமே புகமூட்டமாக ஆகுது. பார்த்தா சேண்ட் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு காய் பார்க்கான். பானை அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு கக்காசி முடிக்காது எப்படிதான் நடந்துச்சு. சடனாக காரா மண் அனுப்புறான் லீயை பார்த்து. ஆனால் காராவாலே நகர முடியல. அவனுக்கு எனர்ஜி இல்லாமல் மூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சீனோ பார்க்கான். ஆல்ரெடி ரெயின் வில்லேஜ் காரங்க இந்த டெக்னிக் அவன் போட்டுருக்கான். இது பேர் சேண்ட் கஃபின்ட்டு. லீக்கு எனர்ஜி இல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆகுதான். மண்ணை வச்சு கையையும் காலையும் இழுத்துட்டு இருக்கான். சடனாக சேண்ட் கஃபின் போட்டுதான். எல்லாரும் என்னடா இதுன்னு பார்க்காங்க. லீயால நகர முடியல. அப்படியே மயங்குறான். சடனாக மொத்தமாக சாகுன்னு அடிக்க பார்க்கான். மண்ணை வச்சு சேண்ட் கஃபினை முழு உடம்புலையும் போட பார்க்கான். சடனாக மைட் காய் உள்ள வரான். மாசா வந்து நிற்கான். எல்லாரும் முழிக்காங்க. மைட் காய் ஹெல்ப் பண்ணதை பார்த்து காரா அவனோட தனிமையை யோசிக்கான். எதுக்கு நீ அவனை காப்பாத்தினான்னு காரா கேட்கான். அவன் எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பழச நினைக்கான். அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அவன் எனக்கு எப்போவுமே முக்கியம்னு சொல்கிறான். காரா சென்சி நினைக்காரு காராக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாதுன்ட்டு. அப்புறம் காரா எந்திரிச்சு நான் விலகுறேன்னு சொல்லிட்டு போகிறான். சக்குரா இது என்னதுன்னு கேட்கா. கக்காசி சொல்கிறான், ஆல்ரெடி லீ தோத்துட்டான்னு சொல்கிறான். அவன் தான் கீழே படுத்திருக்கானன்ட்டு. பின்னர் அறிவிக்க போகிறாங்க. சென்சே அப்புறம் நிறுத்துறாரு. பார்த்தா லீ எந்திரிச்சு நிற்கான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கக்காசி மிரண்டு போய் பார்க்குறான். ஃபிஃப்த்து கேட்டையும் திறந்துட்டான். யாராலையும் நகல கூட முடியாது. ஆனால் இவன் எந்திரிச்சு நிற்கானுன்ட்டு இவன் உண்மையிலே வேற லெவல்னு சொல்கிறான். போதும்னு மைட் காய் சொல்கிறான். லீட்ட போய் பேசுகிறான். பார்த்தா ஷாக் ஆகுறான் பக்கத்தில் நின்று. பார்த்தா லீக்கு கான்சியஸே இல்லை. கோமாக்கு போன மாதிரி நிற்கான். காய் சொல்கிறான், கோமாக்கு போன பிறகு இவன் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கானே. எல்லாரும் என்ன இவன் கான்சியஸை இழந்துட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காய் அழ ஆரம்பிச்சிட்டான். நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கான். நீ உண்மையான நிஞ்சா நீந்தான்னு சொல்கிறான். காராவை வின்னர்னு அறிவிக்காங்க. சக்குரா லீட்டை போய் பேச போறா. வேண்டான்னு கக்காசி சொல்கிறான். இப்போ பேச போகிறதுக்கு நீ பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறான். டெமாரி சிரிக்கா. காரா தான் ஜெயிப்பான்னு எனக்கு முதலே தெரியும். நருட்டோ குதிச்சு லீயை போய் பார்க்க போறான். நருட்டோ நினைக்கான் லீ தோப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு காராவையும் முறைச்சிக்கிட்டே போறான். எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. மெடிக்கல் டீம் வருது. அவனை செக் பண்றாங்க. காய் நீங்க தான் இவனோட சென்சேவான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. மெடிக்கல் டீம் தனியாக கூப்பிடுறாங்க. லீயை தூக்கி ஸ்ட்ரக்சர்ல வைக்காங்க. டாக்டர் சொல்றாரு அவன் உடம்புல ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. அவனுக்கு ரெக்கவரி ஆகுது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு கேட்காரு. அவனுக்கு லெஃப்ட் ஆர்மும் லெஃப்ட் லெக்கும் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு. அதனால இனிமேல் அவனால ஷினோபியாவே வாழ முடியாதுன்னு சொல்றாரு. சடனா காய் ஷாக் ஆகுறான். நருட்டோ அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். அவனை தூக்கிட்டு போக நருட்டோ பழசெல்லாம் நினைக்கான். லீயை பற்றி, சாஸ்கி கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் பற்றி. அவன் அப்படியே அழுகுற மாதிரி இருக்கான். மைட் காய் நினைக்கான் நீ உன்னோட பவரை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். காய் லீயை பற்றி பழசெல்லாம் நினைக்கான். லீ சொல்கிறான் எல்லாரும் மதிக்கிற நிஞ்சாவை நான் மாறுவேன்னு சொல்கிறான். காய் பழசை நினச்சி அப்படியே அழுதுகிட்டு நிற்கான். நருட்டோ கத்துறான், நீ தான் உண்மையான ஜீனியஸ் அப்படி இப்படின்னு. கக்காஷி வாயை மூடுறான். விடுன்னு சொல்கிறான். நருட்டோ லீக்கு நெஜி கூடயும் சாக்கி கூடயும் சண்டை போடணும்னு ரொம்ப ஆசை. அதான் அவனோட ஏவுன்னு போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். இல்லை நருட்டோ, அவன் வின் பண்ணுறதுக்காண்டி அவன் உடம்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவன் சாஸ்கி நெஜிக்கு மேலே சண்டை போடுவான்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னு சொல்கிறான்.
அவனோட சாக்ரிஃபைஸ் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நெஜி நினைக்கான் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு. காய் வருத்தத்துல போறான். காரா ஜுட்சு போட்டு மேல வந்துட்டான். டெமாரி பாராட்டா காராவை, ஆனா அவன் ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கான். கக்காஷி காய் அவனுக்கு ஆறுதலும் சொல்றான். வா நம்ம போவோம், அப்பனா தான் இந்த டோர்னமெண்ட் முடியும்னு சொல்றான். விசஸ் சோஜி. சவுண்ட் வில்லேஜ்காரன் நினைக்கான் என்னோட மெயின் மேட்சே சாஸ்கி கூட தான், நான் அவனை அடிச்சுட்டு நான் யாருன்னு